இப்போ நம்ம இந்த 2 வயசுலயுமே 8 அடி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண வயசுலாம் உங்களுக்கு காட்டுறேன். கிரீன்ல பாத்தீங்கன்னா 32 வயசு 8 அடி, ஒரு வயர் வந்து 8 அடி எடுத்து 32 வயசு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரிதான் இந்த ஆரஞ்சுலயும் 8 அடி எடுத்து நான் வந்து 16 வயசு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரீன்ல வந்து 32 வயசு கட் பண்ணி வச்சிருந்தோம். 32 வயசுக்கு வந்து 8 முடிச்சு கிடைக்கும். ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா 16 வயர் கட் பண்ணி வச்சிருந்தோம். அதனால நமக்கு வந்து 4 முடிச்சு கிடைக்குது. இப்போ இந்த கிரீன்ல உள்ளதுல நம்ம 8 முடிச்சுல ஃபர்ஸ்ட் 4 முடிச்சு எடுத்து நான் வந்து இப்படி ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 முடிச்சுல வர்ற கிராஸ் வயர் எடுத்து நான் இப்ப இந்த முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். இத மாதிரி பாருங்க, இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த கீழே பாத்தீங்கன்னா கீழேயும் நம்ம போடணும். ஆனா நான் அடிப்பக்கம் வந்து போடாம வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அடியை வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கீழே வந்த கிராஸ் வயலெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்ப கிரீன்ல வந்து நம்மளுக்கு 8 முடிச்சு இருந்துச்சு. அதனால நம்ம அதை 2ஆ பிரிச்சு 4 ஒரு பக்கமும் அது கூட ஆரஞ்சு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 4 வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த கிரீன் கலர் கூட இந்த ஆரஞ்சு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு இந்த முடிச்சு கிடைச்சிருக்கு. இதே மாதிரியே இந்த சைடும் இந்த வயர்ஸ் கூட நம்ம இன்னொரு கிரீனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நம்ம நாட்டை நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்ப இந்த 2 பக்கமும் இந்த கேப் ஃபுல்லா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சைடு நம்ம இப்ப இப்படி போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடு இப்ப நம்ம போட்டுக்கலாம். கிராஸ் கிராஸா வர்ற வயர்ல எல்லாம் போட்டுட்டு வாங்க. அப்ப அந்த வயர் வந்து இப்படி தனித்தனியா வந்துடும். சோ அது வரைக்கும் நம்ம போடணும். இப்ப இந்த நாட்டு நம்ம போடணும், அதை போட்டுக்கிடுவோம். இப்ப இந்த நாட்டை வந்து போட்டு முடிச்சாச்சு. அத மாதிரி கீழேயும் நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இதான் நம்மளோட சென்டர் லைன். அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து 1 2 3 4 இங்க 4 இங்க 4 நம்ம போட்டு வச்சிருக்கோம். அதே மாதிரி இதான் நம்மளோட சென்டர் லைன். அதே மாதிரி இங்க 4 இங்க 4 நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அடி போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டேன் பண்ணிக்கணும் 4 பக்கமும். அதுக்கு வந்து இந்த சென்டர் லைன்ல இருந்து அதுக்கப்புறம் உள்ளதுல இருந்து 1 2 3 இந்த 3ஆவது லைனையும் 4ஆவது லைனையும் அதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வந்து டேன் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் இப்போ நம்மளோட சென்டர் லைன். அதுல இருந்து உள்ள 3ஆவது முடிச்சியும் 4ஆவது முடிச்சியும் சேர்த்து நம்ம இந்த டேன் பண்ணி எடுத்திருக்கோம். டேன் பண்ணி எடுத்துட்டு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இதை மாதிரி நம்ம எல்லா பக்கமும் டேன் பண்ணி எடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப 4 பக்கமும் டேன் பண்ணி எடுத்து ஒரு 5 லைன் போட்டு வச்சிருக்கோம். இதே மாதிரி ரிமைனிங் உள்ள வயர்லையும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம கூட போட்டு முடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து இவ்வளவு ஹைட் கிடைச்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேப் தெரியும். சோ அதை ஃபில் பண்றதுக்காண்டி நம்ம வந்து பேஸ்கெட் நாட் போட்டு எல்லா இடமும் எடுத்துட்டோம். இப்ப வந்து ரிமைனிங்ஸ் உள்ள வயர்ஸ் எல்லாமே நம்ம உள்ள சொருகிக்கலாம். கூட இப்ப திருப்பி போட்டு நம்ம எல்லா வயரையும் சொருகி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கூடையில சென்டர் பார்த்துட்டு நம்ம கைப்பிடி போட்டுற வேண்டிதான். இப்போ கூடையில சென்டர் பார்க்குறது எப்படி பாத்தீங்கன்னா அடிப்பகுதியில இருந்து தான் நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 4 பிஸ்கட் நாட் இருக்கு. சோ இதுல வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம பிக்ஸ் பண்ண முடியாது. சோ அதனால நம்ம அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா 3 பிஸ்கட் நாட் இருக்கு. சோ இதை சென்டரா எடுத்து அதுக்கு நேரே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் வருது. அதனால நம்ம வந்து இதையே சென்டர் பாயிண்டா வச்சுக்கிறோம். இதுக்கு இந்த சைடும் நான் வந்து வயர் போட்டு கூடைக்கு கைப்பிடி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதுலயே சென்டர் பார்த்துக்கலாம். பாருங்க இந்த 3 வந்து சேம் கலர்ல இருக்கு. சோ இதையே நம்ம சென்டரா பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து நான் 4ஆவது லைனு. சோ இதுல வந்து நான் வந்து கைப்பிடி போட எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இப்ப வந்து நம்ம வயர் கோத்துக்கலாம். நம்ம வயரை கோத்துக்கிட்டோம். இப்ப வாங்க கைப்பிடி பின்னலாம்.
இப்போ இவ்வளோ தூரம் போட்டு எடுத்துருக்குறோம். இதே மாதிரியே மீதி உள்ள வயர்லையும் நம்ம போட்டுருக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லும் போட்டு எடுத்துட்டோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சிருக்கேன். இன்னொரு நாட் போட்டுட்டு இந்த 3 இந்த சைடும் இந்த 3 இந்த சைடும் சொருகி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க மிச்சம் இருக்கிற வயர்ஸ்லாம் நம்ம நல்லா சொருகி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு கைப்பிடி நம்ம போட்டு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் கூடையை வந்து திருப்பிட வேண்டிதான். இதே மாதிரி இன்னொரு கைப்பிடி போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 கைப்பிடி நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து கூடையை நம்ம திருப்பிக்கிடலாம்.